வணக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் உங்களோடு ஒரு வார்த்தையை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாதவர்களோடு பொறாமை கொள்ளவும் வேண்டாம், அவர்களோடு இருக்கவும் வேண்டாம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இன்று நம்மில் எத்தனையோ பேர் பொறாமை கொள்கிறோம். காரணம், நம்மை விட யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளாக வந்து விடுவார்களோ என்று பயம் கொள்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு எப்படி இந்த பொறாமை வரும் என்பதை குறித்து நாம் பார்ப்போமாக. நமக்கு எப்படி இந்த பொறாமை வரும்? காரணம், நாம் பொல்லாதவர்களோடு சேரும் பொழுது. இன்று முதல் துன்மார்க்கரோடு சேராமல் பொல்லாதவர்களோடு நாம் இருக்காமல் இருப்போமாக. அப்பொழுது நமக்குள்ளாக இந்த பொறாமை என்பதான ஒரு காரியம் வராமல் இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கும் பொழுதே கூறுகிறது, துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்போமாக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்று நாம் இன்று துன்மார்க்கரோடு சேரும் பொழுது, துன்மார்க்கரோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வரும் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவன் கூறினார், துன்மார்க்கர்களோடு நீங்கள் போய் இருக்க வேண்டாம் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், துன்மார்க்கர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று அழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவர்களோடு மட்டும் இருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்? நாம் அவர்களோடு இருந்தால் நமக்கு அவர்களுடைய பழக்கம் வரும். துன்மார்க்கருடைய ஒரு பழக்கம் என்ன? பொறாமை கொள்வது. இன்று முதல் பொறாமை கொள்வதை விட்டு விடுவோமாக. அவருக்குள்ளாக வாழ்வோமாக. அவருக்குள்ளாக நாம் இருப்போமாக. பரலோகத்திற்குரியவர்களாக பொறாமை கொள்ளாமல் அவருக்குள்ளாக வாழ்வோமாக. வாருங்கள், ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஐயா, இன்று முதல் நாங்கள் பொறாமை கொள்ளாமல் துன்மார்க்கரோடு சேராமல் உம்முடைய சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லத்தக்கதாக உதவி செய்யும். அவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாகவும் அவர்களுக்காக திறப்பில் நின்று கண்ணீர் வடிக்கத்தக்கதாகவும் எமக்கு கிருபை தாரும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அந்த பொறாமை என்றும் ஒரு பழக்கத்தை வரவிடாதேயும். உங்கள் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.